السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: والله في عون العبد ما كان العبد في عون أخيه. رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நாம் அத்தனை பேரின் மீதும்
எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு தடை விதித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. அவனுடைய மேலான ரஹ்மத்தை கொண்டு நம் அனைவர்களையும் அரவணைத்துக் கொள்வானாக. உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சொர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவுடைய நாள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பாக்கியம் பொருந்திய ஒரு நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரியன் உதயமாகின்ற நாட்களிலேயே மிக மிக சிறந்த நாள் ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாளாகும் என்று சொல்லிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வெள்ளிக்கிழமை இரவிலும் வெள்ளி பகலிலும் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஸலவாத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுமாறு இந்த உம்மத்தை பார்த்து ஏவிய நாள், கட்டளையிட்ட நாள், அன்பாக எங்களிடத்திலே ஸலவாத்தை எதிர்பார்த்த நாள் இன்றைய ஜும்ஆவுடைய நாளாகும். மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா, யார் ஒருவர் என் மீது ஒரு ஸலவாத்து சொல்லுவாரோ அவர் என் மீது அல்லாஹ் 10 ஸலவாத்துக்கள் சொல்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள், அல் பகீல் மன் ஸுகிர்து இன்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, உண்மையான உலோபித்தனமுடையவன், கஞ்சத்தனமுடையவன் யார் என்றால், என்னுடைய பெயரை கேட்டு யார் ஒருவர் என் மீது ஸலவாத்து சொல்லாமல் இருக்கிறாரோ அவரே என் உம்மத்தில் இருக்கிற உலோபி, கஞ்சத்தனமுடையவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக நபிகளார் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுகின்ற நாள் இன்றைய ஜும்ஆவுடைய நாள். அன்னாருடைய பெயரை எங்கு எப்போது நாங்கள் கேட்டாலும் உடனுக்குடனாக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது என்று ஸலவாத்து சொல்லிக் கொள்வது எங்கள் மீது கட்டாய கடமை என்பதை உணர்ந்து இந்த உலக வாழ்க்கையில் ஸலவாத்தை கொண்டு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கும் அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவதற்கும் நாளை கியாமத்துடைய நாளில் நபிகளாருடைய ஷஃபாஅத்தை பெறுவதற்கும் இந்த உலக வாழ்வை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வோமாக. அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது சகோதரத்துவத்தை வலியுறுத்துகின்ற மார்க்கம். இஸ்லாம் என்றால் சாந்தி சமாதானத்தை வலியுறுத்துகின்ற மார்க்கம். இஸ்லாம் என்றால் நலிவடைந்திருக்கின்ற வாழ்க்கையில் முன்னேற துடிக்கின்ற மக்களுக்கு கை கொடுத்து உதவுகின்ற மார்க்கம், உதவச் சொல்லிய மார்க்கம். அந்த வகையில் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு சகோதரனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று அல்லாஹுடைய குர்ஆன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் அதிகமாக பார்க்க முடிகிறது. ஒரு முஸ்லீமிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளில் ஒன்று, தன்னுடைய சொல்லால் செயலால் நடத்தையினால் யாருக்கும் எவ்விதத்திலும் அநியாயம் செய்யக்கூடாது என்பது. உண்மையான ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளில் ஒன்று, தன்னை போலவே அவன் மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும் என்பது. உண்மையான முஃமினுடைய அடையாளங்களில் ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கருத்துக்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின்.
அல்லாஹின் மீது சத்தியமாக அவன் முஃமின் அல்ல, அல்லாஹின் மீது சத்தியமாக அவன் முஃமின் அல்ல என்று 3 தடவைகள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், நபியே நாயகமே, உண்மையான முஃமின் அல்ல, இறை விசுவாசி அல்ல என்று சொன்னீர்களே, அவன் யார் என்று கேட்டார்கள். அவன் யார் தெரியுமா? அடுத்த வீட்டுக்காரனுக்கு, அயல் வீட்டில் வாழக்கூடியவனுக்கு யார் ஒருவன் தொந்தரவுகளும் தொல்லைகளும் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறானோ அவனே உண்மையான முஃமின் அல்ல என்று சொல்லிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுதி ஜாரா, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் உண்மையாக ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான இறை விசுவாசியாக நீங்கள் இருப்பீர்களேயானால் உங்கள் அயல் வீட்டுக்காரர்களுக்கு எவ்வகையிலும் தொல்லைகள் கொடுக்காதீர்கள், அநியாயம் செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார்கள். இந்த உலக வாழ்வு என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. 60லும் மௌத்து வரும், 70லும் மௌத்து வரும், 40லும் வரும். இன்றைய மரண செய்திகள் எங்களுக்கு இவைகளை எல்லாம் அதிகமாகவே உணர்த்தி கொண்டிருக்கிறது. திடீர் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சென்றவர்கள் எங்களை விட்டு பல செய்திகளை சொல்லிக்கொண்டே செல்லுகிறார்கள். எங்களிடத்திலே வாழக்கூடிய நம்மில் பல பேர் அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்கு நாங்கள் மறந்து விடுகின்றோம். அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனிலே கூறுகின்றான், வலா தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, ஒருவருக்கொருவர் நீங்கள் பகைமையின் பக்கமாக, விரோதத்தை உண்டு பண்ணுகின்ற விடயத்தில், சமூகத்தை குழப்புகின்ற விடயத்தில் நீங்கள் உதவி ஒத்தாசையாக இருக்காதீர்கள். அதற்கு மாற்றமாக வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி ஒத்தாசை புரியுங்கள். அது யாருக்கு தெரியுமா? நன்மையான காரியங்களில் இருவர் ஒன்றாக சேர்ந்து நீங்கள் சமூகத்திற்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறீர்கள். 2 குழுக்களுக்கிடையில், 2 குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள், பிளவுகள் ஏற்படுகிற போது அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஒற்றுமையை வலியுறுத்துவதற்கு, வலுப்பெறச் செய்வதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். ஏழை மக்கள் வாழ்கிற போது அவர்களுக்கு எப்படியெல்லாம் கை கொடுத்து உதவலாம், ஏழைகளின் கண்ணீரை எப்படி துடைக்கலாம், அனாதை பிள்ளைகளுக்கு எவ்வாறு வாழ்வளிப்பதற்கான வழிவகைகளை நாங்கள் உண்டு பண்ணலாம், விதவை பெண்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை போக்குவதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று ஒருவர் சிந்திக்கிற போது அவருக்கு கை கொடுத்து உதவுகின்ற நண்பர்களாக, ஒருவருக்கொருவர் நன்மையின் பக்கமாக உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள். மாற்றமாக பகைமையையும் விரோதத்தையும் குழப்பத்தையும் பிரிவினையையும் உண்டு பண்ணுகின்றவர்களோடு நீங்கள் சேராதீர்கள், அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த உலகத்தில் இவ்வாறான 2 கூட்டங்கள் வாழ்கிறார்கள். நாம் சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற கூட்டத்திலே நாங்கள் அமைய பெற்றிருக்க வேண்டும். சமூகத்தினுடைய ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற, வலுப்பெறச் செய்கின்ற செயலிலே நாம் ஈடுபட வேண்டும். இதுவே இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கான அங்கீகாரத்தை அல்லாஹ்விடத்தில் பெற்றுத் தருவதற்கு மிக முக்கியமான ஒன்றாக அமையும் என்பதை பல்வேறுபட்ட இஸ்லாத்தில் பதிவு செய்யப்பட்ட வரலாற்று நிகழ்வுகளின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த ஒரு அருமையான நபித்தோழராக இருந்தார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய செல்வந்தர்களில் ஒருவராக வாழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பெண் பிள்ளைகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, 2 மகள்மார்களை திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள். மட்டுமல்ல, நேர்வழி நடந்த 3ஆம் கலீஃபாவாக திகழ்ந்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கை நிறைய செல்வத்தை கொடுத்திருந்தான். அந்த செல்வத்தை கொண்டு தான் மாத்திரம் வாழாமல் தான் சார்ந்து வாழுகின்ற சமூகத்தையும் வாழ வைத்துவிட்டு மரணித்து சென்றார்கள். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் பல படிப்பினைகள் எங்களுக்கு உண்டு. மதீனாவில் கடுமையான வறட்சி ஏற்பட்ட போது குடிப்பதற்கு மக்கள் தண்ணீருக்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலம் அது.
மதீனாவிலே ஒரே ஒரு கிணறு மாத்திரம் இருந்தது, பிர் ருமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு. அது ஒரு யகூதி மதத்தை சார்ந்தவனுக்கு சொந்தமாக இருந்தது. மதீனாவில் வாழ்ந்த முஸ்லிம்கள் எல்லாம் அந்த கிணற்றுக்கு எடுத்து தண்ணீர் எடுப்பதற்காக செல்லுவார்கள். எல்லா மக்களுக்கும் அவர்கள் கட்டணம் இல்லாமல் இனாமாகவே கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். முஸ்லிம்களிடத்தில் மாத்திரம் கட்டணம் பணம் வசூலிப்பதற்கு அவன் ஆரம்பித்தான். பணம் கொடுத்து குடிநீர் வாங்குவதற்கு கஷ்டப்பட்ட முஸ்லிம்கள் நபிகளாரிடத்தில் தங்கள் நிலையை சொன்ன போது அருமை தோழர்களான சஹாபாக்களை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். அந்த பிர் ருமா என்ற கிணற்றை வாங்கி மக்களுக்கு யார் அன்பளிப்பு செய்கிறாரோ அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை அவருக்கு அன்பளிப்பாக கொடுப்பான் என்று சொன்னபோது அந்த சபையில் இருந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள். நபியே நாயகம், அந்த கிணற்றை நான் வாங்குகிறேன். முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, மதீனாவில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த கிணற்றை வாங்கி நான் வக்ஃப் செய்கிறேன், அன்பளிப்பு செய்கிறேன் என்று தைரியமாக எழுந்தார்கள். கிணற்றின் உரிமையாளரிடத்தில் சென்றார்கள். கிணற்றை விற்பாயா? 20,000 திர்ஹங்கள் தந்தால் இதை கொடுப்பேன் என்று அதிக விலை சொல்லி அவன் கிணற்றை விற்கின்ற விருப்பம் இல்லாமல் அந்த விலையை ஏற்றி சொன்னான். கொஞ்சம் கூட குறைக்க கேட்காமல் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து 20,000 திர்ஹங்களை அள்ளி கொடுத்தார்கள். அந்த கிணற்றை வாங்கினார்கள். அனைவருக்குமாக மதீனாவிலே வக்ஃப் செய்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் 1400 ஆண்டுகளாகிவிட்டன. வற்றாத நீரூற்றாக அந்த கிணறு இன்றும் பயனளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கிணற்றை சுற்றி ஆயிரக்கணக்கான ஈத்தமர தோட்டங்கள் இன்று நிறைந்து அது காய்த்து குலுங்கி காய்த்து பழங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது. அன்று வாழ்ந்த மக்கள் மாத்திரமல்ல, இன்று வாழக்கூடியவர்கள், மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள் என அனைவரும் அந்த கிணற்றில் இருந்து பயன்பெற்று அந்த ஊற்றிலிருந்து தண்ணீரை குடித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருன் நாஸ் அன்ஃபஉஹும் லின்னாஸ். மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? தனக்காக வாழாமல் தன்னை போலவே மற்றவர்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும், தன்னை போலவே மற்றவர்களும் சிரித்து மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு, பொது நோக்கோடு, பிறர் நலம் பேணிய நிலையில் யார் ஒருவர் மக்களுக்காக வாழ்ந்து மரணிக்கிறாரோ அவர் மனிதர்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மாத்திரமல்ல, ஒரு மனிதன் மரணித்து விட்டானேயானால் அவனிடத்தில் இருக்கின்ற எல்லாமே துண்டிக்கப்பட்டுவிடும் 3 விடயங்களை தவிர. அதில் ஒன்றுதான் சதகா ஜாரியா, தொடராக அவனுக்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தர்மம் சதகா. அதில் ஒன்றுதான் மக்களுக்கு பயனுள்ள, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஏதாவது ஒரு சதகாவை செய்துவிட்டு செல்லுவது. ஒரு அருமை தோழர் சஹாபி நபிகளாரிடத்தில் வந்து கேட்டார், நபியே நாயகமே, என்னுடைய தாய் தந்தை வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்கள் மரணித்ததற்கு பிறகு நான் ஏதாவது அவர்களுக்கு செய்ய வேண்டி இருக்கிறதா? அவர்களுடைய கபருக்கு நன்மைகள் சேர்க்கக்கூடிய அளவுக்கு நான் ஏதேனும் செய்ய வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய தாய் தகப்பனுக்காக ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று துஆ செய். அது உன் பெற்றோருக்கு நீ செய்ய வேண்டிய கடமை. மரணித்ததற்கு பிறகும் நீ அதை மறந்து விடாது என்று சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், உன் தாய் தகப்பனுடைய சொந்தக்காரர்களை, உறவினர்களை, நண்பர்களை நீ சேர்ந்து வாழ்ந்து கொள். அவர்களை துண்டித்து விடாதே, அவர்களை மறந்து விடாதே. உன் பெற்றோர்கள் மரணித்தாலும் உன் பெற்றோர்களுடைய உறவினர்களை சேர்ந்து வாழ்வது இருக்கிறதே, அது உன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், உன் தாய் தகப்பனுடைய கபரை அல்லாஹ் வெளிச்சமாக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஏதாவது சதகா ஜாரியாவை நீ செய்துவிடு. விசேஷமாக மக்களுக்கு தேவையான குடிநீர் ஏற்பாட்டை செய்துவிடு. கிணறு வெட்டி கொடு, அல்லது குடிப்பதற்கு சுத்தமான தூய்மையான தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடு. அதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெறுகிறார்களோ அந்த பயனின் மூலமாக உன்னுடைய தாய் தகப்பனுடைய கபரை அல்லாஹ் வெளிச்சம் உள்ளதாக்குவான், பிரகாசம் உள்ளதாக, இலங்கக்கூடியதாக ஆக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
சதகா ஜாரியா என்பது வெறுமனே மஸ்ஜிதை கட்டுவது மட்டுமல்ல. சதகா ஜாரியா என்பது வெறுமனே பாடசாலைகளை, கல்விக்கூடங்களை கட்டுவது மட்டுமல்ல. சதகா ஜாரியா என்பது அநாதை யத்தீம்களான பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்ல. படிக்கின்ற ஓதுகின்ற மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களையும் கிதாபுகளை வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல. சதகா ஜாரியா என்பது ஒரு குர்ஆனை வாங்கி கொடுக்கிறீர்கள், அதன் மூலமாக யாரெல்லாம் ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த குர்ஆன் உள்ள வரைக்கும் அது சதகா ஜாரியா. ஒரு மரத்தை நட்டுகிறீர்கள், அந்த மரத்தினுடைய நிழலிலே யாரெல்லாம் நிழல் பெறுகிறார்களோ அது சதகா ஜாரியா. அந்த மரத்திலே பூக்கின்ற பூக்களிலே பறவைகள், மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுகின்ற சிறு சிறு உயிரினங்கள், இவ்வாறாக பறவைகள், கிளி போன்றவைகள், என்ன பறவைகள், உயிரினங்கள் அந்த மரத்திலிருந்து பூக்களையும் கனிகளையும் இலைகளையும் உண்டு அது உயிர் வாழ்கிறதோ அது சதகா ஜாரியா. ஆக சதகா ஜாரியா என்பது விசாலமான ஒன்று. ஆக மொத்தத்தில் எங்கேயாவது எங்களால் முடியுமாக இருந்தால் இந்த சதகா ஜாரியாவை நாம் செய்து விடுகிற போது பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு அந்த நன்மை உண்டு. அதே போல அந்த நன்மையை செய்த எங்களுக்கும் அல்லாஹு தஆலா மௌத்துக்கு பின்னாலும் அந்த கபருக்கு நன்மைகள் வருவதற்கான வாய்ப்பை இதன் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இவ்வாறான ஒரு சமூக சேவையை பிறர் நலம் பேணுவதற்காக செய்தவர்கள் தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்கள் மரணித்து போனார்கள். ஆனால் இந்த சமூகத்தினருக்காக அவர்கள் விட்டு சென்ற அந்த கிணறு மரணிக்கவில்லை. அது உள்ள வரைக்கும், அதன் மூலமாக பயன்பெறுகின்ற வரைக்கும் மக்களுக்கு அல்லாஹு தஆலா நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். அதை ஏற்பாடு செய்தவருக்கு அல்லாஹு தஆலா கபரிலே அதனுடைய நன்மைகளையும் அதற்கு பிரகாசத்தையும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனில் சொல்லுகிறான், வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. ஒரு மனிதனை நீங்கள் வாழ வைத்தால் முழு மனிதர்களையும் வாழ வைத்தவர்களைப் போல உங்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை அள்ளித் தருவான் என்று சொல்லுகிறான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே. கணவனை இழந்த ஒரு விதவை பெண் வாழ்கிறாள் 3-4 பிள்ளைகளோடு. போதிய வசதி இல்லாத நிலையிலே அவள் துன்பப்படுகிறாள், கஷ்டப்படுகிறாள். பிள்ளைகள் பட்டினியோடு வாழ்கிறார்கள். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவையான உபகரணங்களையோ அல்லது புத்தகங்களையோ அல்லது நாளாந்த பாடசாலைக்கு செல்லுகின்ற பிள்ளைகளுக்கு உணவை கொடுத்து அனுப்புவதற்கு வசதி இல்லாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். கணவனை இழந்த ஒரு விதவை பெண். அந்த குடும்பத்தை நீங்கள் வாழ வைத்து பாருங்கள். ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. முழு மனித சமூகத்தை வாழ வைத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் மாதாந்த வசதி கட்டணம், மந்த்லி ஃபீஸ் கட்டுவதை போல, அது பாடசாலைக்காக இருக்கலாம், மதரசாவுக்காக இருக்கலாம், யாரையாவது இன்னொருவருடைய பிள்ளைக்காக இந்த கட்டணத்தை மந்த்லி ஃபீஸ் கட்டுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து எங்களுடைய பட்டியலிலே நாம் வைத்துக் கொண்டிருக்கிற போது நாங்கள் மரணித்தாலும் இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளையை வளர்ந்து ஆளாகி சமூகத்தில் நல்லவனாக வாழ்கிற போது அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கும். மாத்திரமல்ல, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நமக்கு தொழுவித்து துஆ செய்யாவிட்டாலும் நம்மால் பராமரிக்கப்பட்டு வளர்த்த அந்த நன்றியுள்ள பிள்ளை நமக்காக எங்கோ ஒரு இடத்திலே சுஜூது செய்து துஆ செய்வான். 10 வருடங்களுக்கு முன்னால் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். நான் ஒரு மஸ்ஜிதிலே இமாமாக கடமை புரிந்த போது ஒரு மதரசாவினுடைய அதிபர் அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டார்கள். என்னுடைய மதரசாவிலே கற்கின்ற மாணவர்கள், ஒரு மாணவன் இருக்கிறான், தந்தையை இழந்த ஒரு யத்தீமான மாணவன் இருக்கிறான், வகுப்பில் மிகவும் திறமையான ஒரு கெட்டிக்கார மாணவன், மட்டுமல்ல அல் குர்ஆனை அவனுடைய உள்ளத்திலே சுமந்த ஒரு ஹாஃபிலாக அவன் இருக்கிறான். எழுதுகின்ற பரீட்சையிலே மிக உன்னத புள்ளிகளை பெற்று முதலாம் பிள்ளையாக இருக்கின்றான். ஆனால் 3-4 வருடங்களாக மந்த்லி ஃபீஸ் கட்ட முடியாமல் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எரியஸ் ஃபீஸ் இருக்கிறது. மதரசாவுடைய சட்டம் எரியஸ் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பாடசாலையிலிருந்து மதரசாவிலிருந்து விலக்க வேண்டும். இந்த மாணவனுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? மதரசா இப்படியான ஒரு திறமையான மாணவனை இழக்க விரும்பவில்லை. ஆனால் வறுமை அவனுக்கு தடையாக இருக்கிறது. அவன் படிக்கின்ற ஓதுகின்ற கிதாபுகள் அவனுடையதல்ல.
நூலகத்திலிருந்து வாங்கி எடுத்துக் கொள்கிறான் அல்லது பக்கத்தில் இருக்கின்ற மாணவர்களிடத்தில் எட்டி பார்த்து படிக்கின்றான். இந்த அளவுக்கு ஒரு வறுமை நிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வசதி படைத்த ஒருவரிடத்தில் சென்று இந்த நிலையை நான் சொன்னேன். அந்த வசதி படைத்த மனிதர் சொன்னார், அவர் படித்து முடிக்கின்ற வரைக்கும், ஓதி முடிக்கின்ற வரைக்கும் அவருடைய அனைத்து விஷயங்களையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். என்னை அந்த மாணவனுக்கு நீங்கள் காட்டிக் கொடுக்க கூடாது. அல்லாஹ்வுக்காக நான் செய்கின்றேன், உங்களுக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும். அல்ஹம்துலில்லாஹ் 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் அந்த மாணவன் படித்தான், நல்ல பெறுபவர்களை பெற்றான், புலமை பரிசில் பெற்று எகிப்து அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டிக்கு சென்று BA முடித்தான், மாஸ்டர் முடித்தான், PhD முடித்தான். இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய மிக பிரபல்யமான ஒரு கலாநிதி பட்டத்தோடு அவர் இந்த நாட்டுக்கு மாத்திரமல்ல அரபுலகத்திற்கே பெருமை சேர்க்கின்ற அளவுக்கு அவர் இன்று ஒரு கலாநிதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாட்டுக்கு வருகின்ற போதெல்லாம் அந்த ஏழை மாணவனாக இருந்தவர் என்னிடத்தில் கேட்கக்கூடிய ஒன்றே ஒன்று, என்னுடைய மாதாந்த கட்டணத்தை கட்டி மந்த்லி ஃபீஸ் எனக்காக கொடுத்து என்னை வாழ வைத்த என்னுடைய அறிவு தந்தையை, அந்த பணக்கார செல்வந்தரை என் கண்ணிலே காட்ட மாட்டீர்களா? நான் சொன்னேன், நிச்சயமாக அதை மட்டும் காட்ட மாட்டேன், அதை நீங்கள் இடத்தில் கேட்க வேண்டாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மாணவனுக்கு செலவழித்த அந்த வசதி படைத்தவர் 5 வருடங்களுக்கு முன்னால் பெரியதோர் சத்திரை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கின்ற அனைத்து உயர் வைத்தியசாலைக்கு சென்றாலும் அவர்களால் அந்த சத்திரை சிகிச்சை செய்ய முடியாது என்று நிபுணத்துவம் வாய்ந்த வைத்தியர்கள் அந்த வசதி படைத்தவரை கையில் ஏற்பதற்கு மறுத்து விட்டார்கள். அவர் தொழுதுவிட்டு துஆ செய்தார், யா அல்லாஹ், நான் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் எதுவென்று எனக்கு தெரியாது. ஒன்றே ஒன்று, இல்மை படிக்கின்ற ஒரு மாணவனை நான் என்னுடைய பிள்ளையாக பெற்றெடுக்கவில்லை. யாரோ பெற்ற பிள்ளைக்கு நான் கல்வி படிப்பிப்பதற்காக மாதாந்த கட்டணம் செலுத்தி நான் அவனை கரை சேர்த்தேன். அவன் ஒரு ஹாஃபிலாக, ஒரு ஆலிமாக இன்று குர்ஆனையும் ஹதீஸையும் ஃபிக்ஹையும் மக்களுக்கு விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அதை நான் செய்தது உனக்காகத்தான். அது உனக்கு விருப்பமாக இருந்தால் என்னுடைய உயிரே போகின்ற அளவுக்கு இருக்கின்ற இந்த உயிராபத்து மிக்க சத்திரை சிகிச்சையில் யா அல்லாஹ் நீ எனக்கு வெற்றியை தா என்ற நீயத்தோடு தொழுதுவிட்டு இந்தியாவுக்கு சென்றார். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமாக சிகிச்சை வெற்றி பெற்று இன்று சுஜூது செய்து அமல் செய்து கொண்டிருக்கிறார். சதகா ஜாரியா என்பது நம்முடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, நம்மால் வளர்ந்தவர்கள், நாம் யாருக்கெல்லாம் உதவி செய்து வளர்த்தோமோ, எத்தனையோ பிள்ளைகள் தகப்பன் இல்லையே என்ற ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் பிள்ளையைப் போல் அந்த ஏழை மாணவர்களுடைய தலையில் கையை வைத்து முடியுமான உதவிகளை செய்வோமையாக இருந்தால் நிச்சயமாக மலை போல் வருகின்ற உயிரே போகின்ற ஆபத்துக்கு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அது எங்களுக்கு தெரியாது. மட்டுமல்ல, அந்த பிள்ளையை நாம் வாழ வைத்து விட்டால் வமன் நஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ, ஒரு யத்தீமான பிள்ளையை நீங்கள் வளர்த்தெடுத்து விட்டால் அந்த குடும்பத்தையே நீங்கள் வாழ வைத்தவரை போல, ஒரு சமூகத்தையே வாழ வைத்தவர்களைப் போல. இதைத்தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மதீனத்துடைய மண்ணிலே செய்தார்கள். அந்த அருமையான சமூக பணி இன்று கூட மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏழை குடும்பம் ஒன்றை நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இன்று வசதி படைத்த எத்தனையோ பணக்காரர்களாக உங்களில் எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கிறீர்கள். அவைகளெல்லாம் நீங்கள் என்ன கடுமையான அர்ப்பணிப்போடு உழைத்த உழைப்புகளா என்ன? உங்களுடைய மூதாதையர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைத்திருக்கும். உங்களுடைய தாய் தகப்பனுடைய அர்ப்பணிப்பு, தியாகம், உழைப்பு, கடின உழைப்பின் மூலமாக நீங்கள் அதை வாரிசாக பெற்றிருப்பீர்கள். அவர்கள் வாழ்ந்துவிட்டு உங்களுடைய பாட்டன் மரணித்து விட்டார். உங்களுக்கு இவ்வளவு மலையளவு சொத்துக்களை தந்துவிட்டு உங்களுடைய தாய் தகப்பனும் மரணித்து விட்டார்கள்.
அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கைங்கரியம் என்ன? அவர்களுடைய சொத்துக்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களே, தந்த அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்கின்ற உபகாரம் என்ன? ஏதாவது ஒரு நன்மையை செய்கிற போது, ஒரு ஏழை குடும்பத்துக்கு மாதாந்தம் ஒரு அலவன்ஸாக, ஒரு உதவியாக நீங்கள் ஏதாவது ஒரு கணக்கொன்றை, ஒரு அமௌண்ட் ஒன்றை கொடுக்கின்ற போது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். என்றாவது ஒரு நாள் நீங்கள் வஃபாத் ஆகினாலும் அந்த சதக்கா ஜாரியா என்ற நன்மையினுடைய ஆறின் ஓடை அது நிறுத்தப்படக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் மூலமாக அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய தந்தையின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற்றார்களோ, அவர் தந்தை வஃபாத் ஆகினால் என்ன, அந்த இடத்திலிருந்து நான் இதை நிறைவேற்றுவேன் என்ற அந்த உயர்ந்த பணியை நிச்சயமாக சத்தியமாக உங்களுடைய பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டும். வளமையாக குத்துபா பிரசங்கத்திற்காக பள்ளிவாசல்களுக்கு செல்லுகின்ற போது சில மக்கள் முசாஃபஹா செய்ய வருகின்ற போது கதீப் அவர்களை அவர்களுடைய முன் பொக்கட்டில் இருந்து சில ரூபாய்களை, சில நோட்டுகளை எடுத்து கதீபுடைய கையிலே சந்தோஷமாக கொடுத்து விட்டு செல்லுவார்கள். சில கதீப்மார்கள் அதன் மூலமாக பாதிக்கப்படுகிறார்கள். இப்போது என்ன தெரியுமா, அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த சன்மானம் சதக்கா கிடைக்கவில்லை. பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லிவிட்டு செல்லவில்லை. அதனைத்தான் அல்லாஹு தஆலா சொன்னான், வமன் நஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. ஒருவருக்கு ஒரு கணக்கை கொடுக்கிறீர்கள், கை கொடுக்கின்றீர்கள், உதவி செய்கிறீர்கள், அது யாராக இருந்தால் என்ன, அவருக்கு கிடைக்கின்ற சந்தோஷம் இருக்கிறது, அவருடைய குடும்பத்துக்கே கிடைக்கிற சந்தோஷம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு துஆ செய்வார்களா இல்லையா என்பது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் உங்கள் மூலமாக யாரோ ஒருவர் பயன்பெற்றிருக்கிறார், அவர் அதிகமாக சுஜூது செய்யக்கூடியவராக இருப்பார். உங்கள் மூலமாக யாரோ ஒருவர் பயன்பெற்றிருப்பார், அவர் காலையில் கண் விழித்தவுடன் முதலாக பார்க்கின்ற பார்வை பரிசுத்தமான அல் குர்ஆனாக இருக்கும். நீங்க யாரோ ஒருவருக்கு உதவி செய்திருப்பீர்கள், அவர் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கண்ணீர் வடித்து துஆ கேட்கக்கூடிய ஒரு முத்தகியாக, அல்லாஹ்வுடைய பயத்திலே வாழுகின்ற ஒரு மனிதராக இருப்பார். அது யார் என்று நமக்கு தெரியாது. எங்கோ ஒரு இடத்திலே நாம் ஒரு விபத்திலே மாட்டிக்கொண்டிருப்போம், மீள முடியாத ஒரு பிரச்சனையிலே சிக்கொண்டிருப்போம், அல்லது எழுந்து நடக்க முடியாத நோயாளியாக படுத்துக் கொண்டிருப்போம். நம்மின் மூலமாக யார் பயன்பெற்றாரோ அவர் எங்கோ ஒரு மூலையிலிருந்து நமக்காக துஆ செய்வார். ஆக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, வல்லாஹு ஃபீ ஔனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ ஔனி அஹீ. ஒரு சகோதரனுக்கு நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்ற போது அல்லாஹு தஆலா உங்களுக்கு பல உதவிகளை செய்வான், அது உங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கஷ்டத்தோடு, சிரமத்தோடு, வறுமையோடு, நோயோடு, கடன்பட்டு வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நீங்கள் போக்குவீர்களேயானால் உங்கள் பல கஷ்டங்களை துனியாவிலும் அல்லாஹ் போக்கி விடுவான். ஆகிரத்தில் மேக கூட்டங்களைப் போல சூழ்ந்து வருகின்ற அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் பிரச்சனைகளிலும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து உன்னத சுவனபாக்கியத்தை தருவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக நாம் நமக்காக வாழ்வதைப் போல மற்றவர்களும் வாழ வேண்டும், எனக்குள்ள தேவைகள் மற்றவர்களுக்கும் உண்டு என்ற நிலையில் பிறர் நலம் பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் தந்த சொத்து செல்வத்திலிருந்து மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி நாம் வாழ்ந்துவிட்டு மரணிப்போமையாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலக வாழ்வு நமக்கு சிறப்பாக அமையும், ஆகிரத்துடைய வாழ்வு நமக்கு மிகவும் பிரகாசம் உள்ளதாக அமையும். வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை, தனக்காக வாழ்ந்த யாரும் வரலாற்றில் இடம் பிடித்ததாக கிடையாது. எத்தனை பல மக்களை நாங்கள் சந்தூக்கில் தூக்கி சென்று கபரில் கொண்டு போய் வைத்து மண்ணை போட்டுவிட்டு வந்திருக்கிறோம். எல்லோருடைய நினைவும் எங்களுடைய சிந்தனையில இருக்கிறதா? வஃபாத்தாகி 2-3 நாட்கள், ஒரு மாதத்திலே அவர்களை மறந்து விடுகிறோமா இல்லையா? இன்னும் சில மக்கள் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் மரணித்து போனார்கள், அவர்களுடைய நிறம் கூட நமக்கு தெரியாது. ஆனால் எங்கள் கல்விலே அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்காக வாழ்ந்தவர்கள், இந்த தேசத்தின் நலனுக்காக தன்னையே அர்ப்பணித்த தேசபிதாக்கள், சமூக நலன் விரும்பிகள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த
சொத்துக்களையும் செல்வங்களையும் இந்த சமுதாயத்தினருக்காக அர்ப்பணித்த நல்லுள்ளம் படைத்த சீதேவிகள் வாழ்ந்தார்கள், மரணித்தார்கள். இன்றும் கூட எங்களுடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் காணவில்லை. அவர்களுக்காக நாம் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்தோம் என்பதற்கு சில அத்தாட்சிகள் இந்த பூமியிலே நாம் விட்டு செல்ல வேண்டும். என்ன அத்தாட்சி? எம்முடைய மரணம் 4 பேருக்கு கவலையை உண்டாக்குவதைப் போல 4 பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கான ஒரு வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும். நம்முடைய மரணத்தின் மூலமாக, நம்முடைய பிரிவின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற்றார்களோ அப்போது நம்முடைய கொடுப்பனவுகள், நம்முடைய உதவிகள் அவர்களுக்கு செல்லாத போது எங்களை பற்றி 4 பேரிடத்தில் சொல்லி எமக்காக துஆ செய்கின்ற அளவுக்கு இந்த உலகத்திலும் இந்த சமூகத்திலும் மக்களுடைய உள்ளத்தில் எங்களை பற்றி நல்லெண்ணங்களை உண்டு பண்ணிவிட்டு நாம் மரணிப்போமையாக இருந்தால் நம்முடைய ஜனாசாவுக்கு பின்னால் பல சஃப்புகளை நாங்கள் காணலாம். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு ஜனாசாவுடைய தொழுகையில் 100 மக்கள் கலந்து கொண்டு ஜனாசா தொழுது 3ஆம் தக்பீரில் அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம ரஹ்மஹு யா அல்லாஹ், இந்த ஜனாசாவாக இருக்கின்ற மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று ஜனாசாவில் ஒரு 100 மக்கள் கலந்து அவருக்காக துஆ செய்தால் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து சுவர்ணபதியாக அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்களுடைய மனங்களை வெல்வது எவ்வாறு, மக்களை எவ்வாறு கவர்வது, இதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொன்னான், வ தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, அல்லாஹ்வுக்காகவே ஒன்று சேருங்கள். 2 முதலாளிகள் ஒன்று சேருங்கள். வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை வாங்கி கொடுங்கள். படிக்கின்றவர்களுக்கு வசதி இல்லையா, அந்த ஏற்பாட்டை முழுமையாக செய்து கொடுங்கள். என் பிள்ளைக்கு இருக்கின்ற தேவையைப் போல உன் பிள்ளைக்கும் இருக்கிறது என்பதை உணருங்கள். சமூக அக்கறையை கல்விலை எடுத்துக் கொள்ளுங்கள். அவன் மனிதர்களில் சிறந்தவன். அவர் உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். அல்லாஹ் அவரை வாழ வைப்பான். நீண்ட ஆயுளை அல்லாஹ் கொடுப்பான். ஏன் தெரியுமா? இவரும் மரணித்து விட்டு அந்த குடும்பத்தை வாழ வைப்பது, பராமரிப்பது யார்? ஒரே ஒரு ஹதீஸை உங்கள் நினைவுக்கு நான் தந்துவிட்டு முடிவுக்கு வருகிறேன். நீண்ட ஆயுள் வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்களோட உழைப்புல, உங்களோட வாழ்க்கையில பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இந்த 2ஐ விரும்பாதவர்கள் யாரும் இருப்பார்களா? 40ல மௌத்தாகிறதுக்கு யாருக்கும் விருப்பமா? இல்ல. ஏழையாக வறுமையோடு வாழ்வதற்கு யாருக்கு விருப்பமா? இல்ல. இந்த 2ஐயும் நாம் விரும்புகிறோம். விரும்புகின்ற 2 விடயங்கள், ஒன்று நீண்ட ஆயுளை நாம் விரும்புகிறோம். நீண்ட காலம் வாழ வேண்டும். 80ல வாழ்கின்றோம், 75ல வாழ்கின்றோம், கையில மடியில ஒன்றும் இல்லாம அனுபவிக்க முடியாம ஏழ்மையாக வாழ்ந்து அந்த நீண்ட ஆயுளில் என்ன பயன் இருக்கிறது? நீண்ட ஆயுளிலே நமக்கு தேவை அந்த ஆயுளை அனுபவிக்கக்கூடிய ஹெல்த் வேணும். அதே போல அதற்கான வசதி வாய்ப்பும் நமக்கு இருக்கின்ற போதுதான் அந்த நீண்ட ஆயுளிலே நமக்கு பிரயோசனம் இருக்கிறது. அதைத்தான் அனுபவிக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீண்ட ஆயுள், அதே போல உங்களுடைய உழைப்பில் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்றால் ஃபல் யஸில் ரஹிமா, குடும்ப உறவினர்களோடு, பெற்றோர்களோடு, அயல் வீட்டுக்காரர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். தேவைப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள். அவர்கள் உங்களுடைய கடைக்கோ உங்களுடைய வீட்டுக்கோ வந்து கதவை தட்டுகிற வரைக்கும் பார்த்து கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் தேடி சென்று கொடுங்கள். அல்லாஹ் தஆலா உங்கள் வீட்டு கதவை தட்டுவான். ரிஸ்குடைய கதவை அல்லாஹ் உங்களுக்காக திறந்து தருவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக நாம் நமக்காக வாழ வந்த சமூகம் அல்ல, பிறர் நலம் பேணுவதற்காக, மற்றவர்களும் என்னை போல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற பிறர் நலம் பேணுவதற்காக வந்த சமுதாயமாக நாங்கள் இருக்கின்றோம். அல்லாஹ் தந்த இந்த நிஅமத்துக்களை, அல்லாஹு தஆலா தந்த இந்த பாக்கியங்களை அவனுக்காகவே செலவழிப்போம். அவர்களுடைய மனங்களில் இடம் பிடிப்போம். அதற்கெல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலித்து நன்மைகளை செய்வதற்கான ஈமானையும் பொருளாதார வசதியும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னரை வாசிகளாகிவிட்டு அந்த கபராளிகளுடைய கபரில் சுவர்க்கத்தின் பூஞ்சொலியாக்கி வைப்பாயாக. மௌத்தாகின்ற வரைக்கும் உன்னை அமல் செய்யக்கூடிய ஈமானை, உடல் சுகத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எங்களுடைய தொழிலிலும் வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக.
வாழ்ந்த காலங்களை விட எதிர்காலங்களை எங்களுக்கு சிறப்புள்ளதாக மகிழ்ச்சிக்குரியதாக்கி தருவாயாக. திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.